ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், 8 வீடியோஸ் போட்டிருக்கேன். எந்த தேதியில் நடந்த கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/10/2022 ஆஃப்டர்நூனில் நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து மேக்ஸ் கொஷின் பார்த்துட்டு வரோம். இது 9வது வீடியோ. இதுக்கப்புறம் ஒரு வீடியோஸ் இருக்குது. அதோட இந்த கொஷின் பேப்பர் முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நிறைய கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன். எந்தெந்த தேதியில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/10/2022, 15/10/2022, 16/10/2022 காலையிலையும் மதியத்துலேயும் நடந்த கொஷின் பேப்பர். அது இல்லாமல் 17/10/2022 காலையில் நடந்த கொஷின் பேப்பர். மொத்தம் 7 கொஷின் பேப்பருக்கான மேக்ஸ் கொஷின். ஒவ்வொரு கொஷின் பேப்பரையும் 30 மேக்ஸ் கொஷின் இருக்குது. அது எல்லாமே நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்லேயும் லிஸ்ட் வைஸாக டேட் வைஸாக கொடுத்துருக்குறேன். இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற புக்ஸ் மேக்ஸ் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனசெவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனசெவ்வகத்தின் உயரம் மீட்டரில் காண்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கனசதுரத்தை உருக்கி ஒரு கனசெவ்வகமாக உருவாக்கியிருக்காங்க. அப்போது கனசதுரத்திற்கு என்னென்ன பக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? 4 பக்கங்கள் இருக்கும், சமமாக இருக்கும். இது சதுரத்துக்கு 4 பக்கங்கள், கனசதுரத்திற்கு 6 பக்கங்கள். ஓகேங்களா? அப்போ கனசெவ்வகம் எடுத்துக்கோங்க. கனசெவ்வகத்துக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், உயரம் இருக்கும். ஓகேங்களா? அந்த பக்க அளவை கனசதுரத்தின் பக்க அளவை உருக்கி கனசெவ்வகத்தில் நீளம் அகலம் மட்டும் சொல்லியிருக்காங்க. உயரம் கேட்டிருக்காங்க. உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இது போடணும். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். கனசதுரத்தின் கன அளவு, கனசெவ்வகத்தின் கன அளவு இது தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இப்போ கனசதுரத்தை உருக்கி கனசெவ்வகமாக செஞ்சுருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவல், நடுவில் ஈக்குவல் போட்டணும். கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா ஏக்யூ. இது ஏன்றது இதில் பக்க அளவு. ஓகேங்களா? ஏன்றது பக்கம். இப்போ கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலானா L × B × H. இதில் L B இங்கே கொடுத்துருக்காங்க, 18 L, Bன்றது 16. அதாவது நீளம் அகலம். உயரம் கொடுக்கல, அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ கனசதுரத்தின் கன அளவு கொடுத்துருக்காங்க. பக்கம் எத்தனை? 12. ஓகேங்களா? 12 சென்டிமீட்டரா மீட்டரா? எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், மீட்டரில் இருக்குது. நம்ம சென்டிமீட்டரில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதை மீட்டராக நம்ம மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் ஏ 12. அப்போ அந்த 12 இந்த இடத்துல போடுங்க. கனசதுரத்தின் கன அளவு, கனசதுரத்தின் பக்க அளவு ஏ, அதனுடைய அளவு 12 கொடுத்துருக்காங்க. அப்போ 12 கியூப் ஈக்குவல் டு L 18, B 16, H நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு H தெரியறதுக்காக இது அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அந்த பக்கம் இதுக்கு பெருக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தலில் போயிடும். இப்போ H ஈக்குவல் டு 12. இது 12 கியூப் இருக்கா? அப்போ 12 3 டைம்ஸ் பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 12 × 12 × 12 டிவைடட் பை 18 × 16. இது அந்த பக்கம் வகுத்தலில் போயிடும். இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்கள். எப்படி வேணாலும் இது கேன்சல் பண்ணலாம். எல்லாமே இரட்டைப்படை எண்களாக இருக்குது, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணுறதுக்கு இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் அடிச்சிருக்கோம். 9 2 18, 6 2 12. ஓகேங்களா? திருப்பி இதை அடிக்கலாம். 2 3 6ன்னு அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? திருப்பி இதை அடிங்க. 8 2 16, 6 2 12. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா, இது அடித்தோன்னா 4 2 8, 6 2 12. திருப்பி இங்கே கீழே ஒரு 6 வரும். அது இது கீழே ஒரு 2 வரும். அதை அடிச்சிங்கன்னா 3. இங்கே ஒரு 9 இருக்கு இல்லையா? இங்கே 3 3 9, மேலே 2 3 6. இப்போ மொத்தமாக நம்மளுக்கு அடித்து கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் வரும். நான் தனியாகவே இது கேன்சல் பண்ணி காமிக்கிறேன்னா 12 × 12 × 12 டிவைடட் பை 18 × 16. இது அப்படி அடிங்க. இது அடிக்கலாம். 6 2 12, 9 2 18. இது அடிங்க. நான் 6 2 12, இருங்க வரேன். 12 × 12 × 12 டிவைடட் பை 18 × 16. இது அடிங்க. 6 2 12, 9 2 18. இது அடிங்க. 6 2 12, 8 2 16. இப்போ இது கேன்சல் பண்ணலாம்.
2 3 6 3 3 9. திருப்பி இதையும் அடிங்க. 2 3 6. மேலே இந்த 2 2 இருக்குது, நாம் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், 4 2 8, 6 2 12. திருப்பி இதையும் அடிக்கலாமா? 2 4, 3 2 6. திருப்பி இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். அப்போ 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நம்மளுக்கு ஆன்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர்ன்றது இந்த 100 வந்து இந்த பக்கம் வகுக்கும். இந்த 100 வந்து இங்கே வகுத்தில் வந்துடும். 1 சென்டிமீட்டர்ன்றது 1/100 மீட்டர். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்ன? 6 சென்டிமீட்டர். இது என்னதுன்னு? உயரம். 6 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 6/100. அதை மீட்டராக மாற்றக்குள்ளார. இப்போ 6 100ஆல் வகுத்தோம் அப்படின்னா 0.06 மீட்டர். கீழே 100 வந்துச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்குவாங்க. அவ்வளோதான். அந்த 6க்கு முன்னாடி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இந்த முன்னாடி ஒரு 0 எடுத்துக்கலாம். 10 வந்துச்சுன்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். இப்போ 6/10 இப்படி இருந்ததுன்னா கீழே அந்த 0வை பொறுத்து நம்ம புள்ளி வச்சு ஒரு 0 இருக்குது, அப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு முன்னாடி ஒரு 0 எடுத்துக்கிறோம். கீழே 100 இருக்குது அப்படின்னா 2 0 இருக்குது, அதை கணக்கு பண்ணிவிட்டு 6க்கு முன்னாடி 2 டிஜிட் 1 2 இங்கே புள்ளி வைக்கணும். முன்னாடி ஒரு 0, இங்கே ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்போ ஆன்சர் என்னென்னா 0.06 மீட்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மழைக்காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மழைச்சட்டையின் விலையை ரூபாய் 1060 ரூபாய் 901 ஆக குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க. மழைக்கோட்டு ஒரு விற்பனையாளர் விற்கிறாரு. எவ்வளோ விற்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே ஆரம்பத்தில் எவ்வளோ வச்சுருந்தாருன்னா 1060 ரூபா இருந்துதான். அதை இப்போ அது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 901 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஆக குறைச்சிருக்காரு. அந்த விலையிலேருந்து இந்த விலையை குறைச்சிருக்காரு. அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காரு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நம்ம அதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்க முடியும், தள்ளுபடி சதவீதம். ஓகேங்களா? சரி, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதோ போட்டிருக்கேன் பாருங்கள். மழைச்சட்டியின் விலை ஆரம்பத்தில் எவ்வளோ? 1060 ரூபா. அப்புறம் அடுத்தது குறைச்சது எவ்வளோ குறைச்சிருக்காருன்னா 901 ரூபா. அடுத்த விலையை வச்சுருக்காரு. அதுலேருந்து இந்த அளவுக்கு குறைச்சி விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 1060லேருந்து 901 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 159. அப்போ 159 ரூபா குறைச்சிருக்காரு. அப்போ அதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? தள்ளுபடி சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். மொத்தமாக எவ்வளோ ரூபா? 1060 ரூபா. அதுலேருந்து எவ்வளோ குறைச்சிருக்காரு? 159. அதை தான் கீழே போடணும். 1060 மேலே 159. அப்போ 159/1060 இன்ட்டு சதவீதம் கண்டுபிடிக்கணும். 100ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இது அப்படியே அடிங்க. இது 2ஆல் அடிக்கலாம். 2 10. இந்த ஃபஸ்ட்டு இந்த 0க்கு 0 அடிச்சிருங்க. இந்த 0க்கு 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். மீதி 106, இங்கே 10 இருக்கும். இது 2 10ன்னு அடிக்கலாம். இதை 2 10 3 2 6 53. ஓகேங்களா? திருப்பி இதை என்ன செய்யலாம்னா 159 53ஆல் அடிக்கலாம். ஓகேங்களா? அடித்தோன்னா என்னென்னா 3 டைம்ஸ் வரும். பாருங்கள், 53 3ஆல் பெருக்கணும்னா 3 3 9 5 3 15 159 வருதா? அப்போ 159 53ஆல் 159 அடிக்கலாம். அப்போ 3 டைம்ஸ் வரும். அப்போ 3 இன்ட்டு மேலே ஒரு 5 இருக்குது, 3 5. அப்போ 3 5 15. அப்போ 15%. அப்போ தள்ளுபடி சதவீதம் என்னென்னா 15%. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஈஸியான சம் தான். அடுத்த சம் பாருங்கள். 10 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 5 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட வட்ட வடிவ உலோக தண்டினை உருக்கி 15 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 20 மில்லிமீட்டர் தடிமனுடைய ஒரு வட்ட கோணப்பகுதியை உருவாக்கினால் அவ்வட்ட கோணப்பகுதியின் கோண அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம் வந்து புக்கில் இருக்காது. ஓகேங்களா? இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். புக்ஸில் இல்லாத நம்மளே தான் போட மாதிரி இருக்கும் அந்த சம்மு. ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். சரி, இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வட்ட வடிவ உலோகத்தண்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதை உருக்கி என்ன செய்கிறாங்க? ஒரு வட்ட கோணப்பகுதியை உருவாக்கினால் தடிமன் உள்ள, ஓகேங்களா, தடிமன் உடைய ஒரு வட்டக்கோண பகுதி. ஏற்கனவே தடிமன் கொண்ட வட்ட வடிவ உலோகத்தண்டு. அப்போ உலோகத்தண்டு எப்படி இருக்குன்னா வட்ட வடிவமாக இருக்கும். தடிமனாக இருக்குன்னா என்னது? இந்த அளவு இருக்குமா? இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. சிலிண்டர் அளவு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? கொஞ்சம் தடிமனாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி இருக்குது உலோகத்தண்டு. கொஞ்சம் மொத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உலோகத்தண்டு.
அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தமாக இது பக்கத்தில் ஒரு இது அடிப்பக்கம், இது மேல் பக்கம் இப்படி இருக்கும், தடிமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன ஷேப் நம்மளுக்கு கிடைக்குது? உருளை வடிவம் கிடைக்குது. ஓகேங்களா? இது உருளையாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். மேலே கீழே தடிமனாக இருக்குது, கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உருளையாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும் இதில். ஓகேங்களா? அப்போ அதனுடைய ஆரம் கொடுத்துருக்குறாங்க. உருளையின் ஆரம் ஒன்று உருக்கி இன்னொன்று வட்டக்கோண பகுதி. இந்த பாருங்கள், இது இவ்வளோ தடிமன் உள்ளதை உருக்கி அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு வட்டக்கோண பகுதியை உருவாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்படி இதான் ஒரு வட்டக்கோண பகுதி. இது வட்டம், அதோட கோணப்பகுதி எதுனா இதில் ஏதாவது ஒரு கோணப்பகுதி தான் அப்படி உருவாக்கியிருக்காங்க. அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு தான் அதனுடைய கோணம் கண்டுபிடிக்கலாம். அதில் எந்த பகுதி நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வட்ட வடிவ உலோகத்தண்டின் கன அளவு ஃபார்முலா என்னென்னா, இது வட்டத்திற்கான கன அளவு அப்படின்னு போயிடக்கூடாது. இது வட்ட வடிவத்துக்கான அதில் கன அளவே கிடையாது. வட்டத்துக்கு பரப்பளவு சுற்றளவு தான் இருக்கும். ஓகேங்களா? இது உருளைக்கான கன அளவு. அந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ணுறோம். πr² h ஃபார்முலா. ஓகேங்களா? இதில் ஆரம், உயரன்றது அந்த தடிமன் அளவு தான் உயரம். ஓகேங்களா? அதை தான் நம்ம இதில் போட போகிறோம். இந்த அளவுகள்லாம் பாருங்களேன், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயே சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரே அழகாக நம்ம மாற்றிக்கணும். சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இது 10 சென்டிமீட்டர், இது 15 சென்டிமீட்டர். அதை மில்லிமீட்டராக நாங்கள் மாற்றணும். இதை போட்டிருக்கேன் பாருங்கள். 1 சென்டிமீட்டர்ன்றது 10 மில்லிமீட்டர். அப்போ 10 சென்டிமீட்டர்ன்றது 100 மில்லிமீட்டர். 15 சென்டிமீட்டர்ன்றது 150 மில்லிமீட்டர். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றுலேருந்து இன்னொன்று டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதை இப்படி உருவாக்கியிருக்காங்க. ஒரு வட்டக்கோண பகுதியை, ஒரு வட்ட உலோகத்தண்டை வட்டக்கோண பகுதியாக உருவாக்கியிருக்காங்க. அப்போ எத்தனை வட்டக்கோண பகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய கோண அளவு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னென்னா, இந்த இடத்துல 100. 10 சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக மாற்றணும். அப்போ 100 r², 2 தடவை 100 போட்டு பெருக்கிறோம். ஹச்சுன்றது உயரம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற உயரம். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மேலே 5 மில்லிமீட்டர் தடிமன். அடுத்து என்னது? 20 மில்லிமீட்டர் தடிமன். ஓகேங்களா? அதுதான் அங்கே போடணும். கீழே அதே மாதிரி போடணும். 5 இங்கே போட்டாச்சு. கீழே 22/7 இன்ட்டு ரெண்டாவது கண்டுபிடிச்சிருக்கிறது 150 மில்லிமீட்டர். அது 2 தடவை போட்டு பெருக்கிட்டு ரெண்டாவதுக்கான தடிமன் 20. ஓகேங்களா? கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை கேன்சல் பண்ணிடலாம். இது கேன்சல் பண்ணிக்க. 22/7 கீழே 22/7 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து எதை கேன்சல் பண்ணலாம்? ஒன்றுனா நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இது அடிங்க, இங்கேருந்து நீங்கள் அடிச்சுட்டு வரலாம். இது 350 150 இது 250 200. இது அதே மாதிரி தான். திருப்பி இதையும் அடிச்சிருக்கலாம். இது 3 5 15 35 150. நான் தனியாகவே இது வகுத்து போட்டிருக்கேன். நான் அடித்து போட்டிருக்கேன். அது ஃபஸ்ட்டு எது வேணாலும் நம்ம அடிக்கலாம். நான் எப்படி அடித்து போட்டிருக்கேன்னு தெரியல. நான் இங்கே தனியாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒன்று அடித்து காமிச்சா தானே உங்களுக்கு புரியும். அதை நான் தனியாக அடித்து போடுறேன். நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 22/7 இன்ட்டு 150 இன்ட்டு 150 இன்ட்டு 20 அடித்து போட்டு தான் உங்களுக்கு தெரியும் எப்படி கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது என்ன அடிக்கலாம்? இது அடிக்கலாமா? 250 100 350 150. இங்கே 250 100 350 150. இது அடிங்க. 1 5 5 4 5 20. ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது? மேலே இருக்கிறது மட்டும்தான் ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். 2 2 1 3 3 4. இப்போ இது அடிக்கலாமா? 2 4. இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இப்போ மேலே இருக்கிறது கேன்சல் ஆகிடுச்சு. கீழே இந்த 1 இருக்காது. கீழே பாருங்கள், இந்த 3 தான் இருக்குது. 3 3 9. ஆன்சர் என்ன? 1/9. இது கீழே டிவைடில் தான் இருக்குது. இப்போது 1/9. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதி இதுலேருந்து பின்னமாக இருக்குது. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ல் 1 பங்கு வட்டக்கோண பகுதி. ஓகேங்களா? இப்போ ஒரு வட்டம் வரைகிறேன். வட்டத்தின் மொத்த டிகிரி எவ்வளோனா 360 டிகிரி நம்மளுக்கு தெரியும். ஒரு வட்டத்தில் அமையும் கோணம் அளவு எவ்வளோனா 360 டிகிரி. இதை 9 நம்ம பிரிக்கணும். இந்த வட்டத்தை
9 பாகமாக நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? இதில் 9 இருக்கான்னு பாருங்கள். இப்படி பிரிக்கலாம். நான் பிரிச்சிருக்கேன் 1 2 3 4 5 6 7 8 இப்படி தான் பிரிச்சிருக்கேன். இது 9 பகுதியாக பிரிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 பகுதியாக பிரிச்சிருக்கேன். இப்போ 9ல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 9ல் ஒரு பகுதி. இப்போ 9ல் ஒரு பகுதி எவ்வளோ? ஏதாவது ஒரு பகுதி எடுத்துக்கும். இது இருக்கு இல்லையா? இதுதான். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இது எடுத்துருக்கேன், நீங்கள் இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். எந்த வட்டக்கோண பகுதியாலும் ஏதோ ஒரு பகுதி, ஆனால் எல்லாமே சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நான் இது இப்படி ஒரு வட்டக்கோண பகுதி எடுத்திருக்கேன். இதனுடைய கோண அளவு தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தமாக வட்டக்கோண பகுதி எவ்வளோ? வட்டத்தில் அமையும் கோணம் எவ்வளோ? 360 டிகிரி. ஓகேங்களா? அதை இப்போ 9ஆல் வகுத்தா தெரியும். ஒவ்வொரு கோண அளவும் எவ்வளோன்னு தெரியும். ஓகேங்களா? 360 9ஆல் வகுத்தா என்ன வரும்? 4 9 36 40 டிகிரி. அப்போ ஒவ்வொரு கோணமும் 40 டிகிரி. இது 40, இது 40, 1 2 3 4 5 எழுதியிருக்கேன் இல்லையா? 9 வரைக்கும். அதில் ஒவ்வொரு கோணமும் 40 டிகிரி. ஓகேங்களா? அப்போ மொத்தம் 9 கோணம் இருக்குது. அப்போ 9 × 40 9 40ஆல் இருக்குன்னா நம்மளுக்கு 360 டிகிரி வந்துடுது. அப்போ கோண அளவு என்னது? இந்த கீழே வகுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். 360 வகுத்தல் 9. 360 9ஆல் வகுத்தோம் அப்படின்னா 40 டிகிரி கிடைக்கும். அப்போ கோண அளவு பாருங்கள். ஒரு வட்டக்கோண பகுதியை உருவாக்கினால் வட்டக்கோண பகுதியின் கோண அளவு எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது கொஞ்சம் புரிஞ்சு போடணும். சில பேர் வந்து உலோகத்தண்டு வட்ட வடிவ உலோகத்தண்டுன்னு கொடுத்ததுனால வட்டத்தின் பரப்பளவு சுற்றளவு இதை வச்சு போட்டுருவாங்க ஆன்சரு. ஆனால் ஆன்சர் வராது. இல்லைன்னா கோணப்பகுதியின் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு சுற்றளவு இருக்குது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவாங்க. அதுவும் ஆன்சர் வராது. நீங்கள் இது வந்து உருளைன்னு எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? இது புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சில பேருக்கு புரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா தடிமன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கன அளவு கண்டுபிடிக்கணும். கன அளவு எதுக்கெலாம் வரும் நீங்கள் யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும். நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.